பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? குறிப்பா நம்ம அந்த நாட்கள்ல பார்த்துட்டு இருக்கிற ஒரு காரியம், ஒரு நிறைவான பலனை எப்படி பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா ரூத் 2:12 கர்த்தர் நமக்கு நிறைவான பலன் கொடுப்பேன்னு இந்த மாசம் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். யாருக்கு இந்த நிறைவான பலன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம், மன்னிக்கிற மனுஷனுக்கு நிறைவான பலனை ஆண்டவர் கொடுக்க முடியும். பாருங்க, மத்தேயு 6 அதிகாரம் 14 மற்றும் 15 பைபிள்ல வாசிக்க நல்லா கவனிச்சு பாருங்க. மனுஷனுடைய தப்புதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். அப்போ மன்னிப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருப்போமானால் மன்னிக்க கற்றுக்கொள்ளணும். ஏன்னா கிறிஸ்து யாவரையும் மன்னித்திருக்கிறார். அவங்கதான் ஏசப்பா பிள்ளைங்க இல்லையா? ஆனா நம்ம என்ன செஞ்சிடறோம், மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு காரியம் என்ன செய்யறோம் அப்படின்னா, உள்ளத்தின் ஆழத்திலேயே வச்சுக்கிறோம். கர்த்தர் முகத்தை பாக்குறவர் அல்ல, உள்ளத்தின் ஆழங்களை கவனிக்கிறவரா இருக்கிறார். தெரிஞ்சுக்குங்க. அப்படி இருக்கும்போது நம்முடைய உள்ளத்துக்குள்ள இந்த மன்னியாம அப்படியே வச்சுட்டு இருக்கிறோம் ஒரு சில தப்பிதங்கள் அப்படின்னா, ஒரு சில காரியங்களை மறக்கல அப்படின்னா, கர்த்தரால நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. முதல்ல சமாதானத்தை கொடுக்க முடியாது. அதுதான் மெயின் இல்லையா? சகல ஆசீர்வாதத்துக்கும் பெரிய காரியம் சமாதானம். சமாதானம் இருக்காது, கிருபை இருக்காது, நிறைவான பலன் எதுலயுமே இருக்காது. ரெண்டாவது ஒரு காரியம் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நாள் சொல்லி காமிச்சிட்டு இருக்கிறோம். இந்த சொல்லி காமிக்கிற புத்தி பிசாசனுடைய காரியம். இதுவும் மன்னிக்கிறது அல்ல. கர்த்தர் நம்மளை எப்படி மன்னிக்கிறார் பாத்தீங்களா? அதாவது அவர் டோட்டலா மறந்துடுறார். அதை எப்படி டிஸ்கிரைப் பண்றாரு அப்படின்னா, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ வானத்துல அவ்வளவு தூரம் நம்முடைய காரியங்களை மன்னிக்கிறார் நம்முடைய ஆண்டவர். அப்படி இருக்கும்போது பிரியமானவர்களே, நாமும் கூட பிறருடைய தப்பிதங்களை முழுசா மன்னிக்கணும், மறக்கணும். இல்ல அப்படின்னா நாம் நிறைவான பலனை எதுலையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. மன்னியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஃபுல் வீடியோ லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்க கூட இடைப்பட்டு பேசுவாராக. காட் பிளஸ்.